உரசிக்கும் சீமானே உரசிக்கும் சீமானே பாதலுக்கும் முன்னே கலித்தனம் புரிவோம் அது நினைக்கும் பொழுது மனம் எடுத்து வைத்து சுகமே கலைக்கிறோம் உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்க கூடும் மேனி தகாது பொன்மானே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அவையும் தாண்டி புனிதமானது அபிராமியே தாளாட்டும் சாமியே தெரியுமா சிவலி நீயும் பாதியே ஆளு விசில் அடிச்சு அடிச்சு நான் வரைச்சு விசில் அடிச்சு அடிச்சு வைத்த அடி வைத்த பிடிச்சு நல்லா இருக்கியா? யாருங்க நீங்க? தொடாதயா மொள. அவரோட ஆளுன்னு சொன்னா அவரோட குடும்பம் நடத்த போறியா? இல்ல இல்ல இல்ல. அவருக்கு என்ன 18 வயசா? இல்லையே. உனக்கு ஐயா மாதிரி இருக்காரா இல்லையா? தாத்தா தாத்தா அப்புறம் விட்டுக்கிட்டு நல்லா இருக்கியா? யாருங்க நீங்க? யாருன்னே தெரியாது. நல்லா இருக்கீங்க. லூசா நீ? இந்தயா யாரு லூசு? லூசாயா நீ? என்ன லூசு? முகரை மூஞ்சிய பாரு. பப்புன்னு முகரைய பாரு. பப்புன்னு வேற பப்புனே கிடைக்கலையா? ஏண்டா ஏண்டாங்க நல்லா சீக்கு வந்த கோழி மாதிரி இருந்துக்கிட்டு. யார்? நான் சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கேனா? அடி சண்டாளி நெட்டச்சே நம்பினாலும் குட்டச்சே நம்ப மாட்டான்டி. நீ குடிய கெடுத்து போடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். முகரைய பாரு. முகரைய சோத்தை தானே திங்கிற இல்ல சோத்தை விட்டு இந்த அவர்கிட்ட பிய திங்கிறியா? அறிவு இருந்து பேசுறியா? அறிவு அவுச்சு வச்சு பேசுறியா? அறிவு இருந்து இந்த பாருங்க இந்த பாருங்க உன்னை கை பிடிச்சிருந்தா? ஏய் வாய முடியா? உன்னை கை பிடிச்சிருந்தா? இல்ல கட்டி பிடிச்சனா? இல்ல ஓத்தாங்க மாதிரி பேசுறேனா? எவ்வளவு நாகரிகமா உன்னை வந்து வர்ணிச்சு பாடுனே. வர்ணிச்சு பாடுனதுனால நீ தப்புன்றியா? இந்தாரு இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய அழகியா கூட இந்த அக்காமார்கள்லாம் உட்கார்ந்துருக்கட்டும். இங்க நிக்க பாரு ஆம்பளை உட்கார்ந்துருக்க பாரு ஆம்பளை. நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா இந்த பொம்பளை பிள்ளை அழகா இருக்கடான்னு. நாங்க சொல்லலைன்னா உன்னை நாய் கூட நக்காத அர்த்தம். ஓன் ஜவடால மேற்கு பேசிக்கிட்டு இருக்க பிக்காளிச்சிருக்கீ. இந்த பாருங்க ஒரு ஆம்பளை மரியாதையா பேசுங்க. என்ன வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? பிக்காளிச்சிருக்கியா? எல்லாம் பேசுவேன்ட்டு எல்லாத்தையும் பேசிக்கிறீங்க. பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க நாகரிகமா பேசுங்க. என்ன பெரிய ஓவரா பேசிக்கிறீங்க ஆம்பளை மாதிரி? இல்ல கேக்குறேன் என்னையா பேசிக்கிறீங்க? ஓவரா பேசுனா நம்ம இது இந்த கோயில்ல போய் மண்ணாரி தூத்து. நான் ஏன் மண்ணாரி தூத்துறேன்? காசை வெட்டி கூட கோயில்ல போடு. இல்லைன்னா இரியா மொள இருங்க மொள இருங்க. தீச்சட்டி எடுத்துட்டு வா. நான் ஏன் அதெல்லாம் எடுக்கிறேன்? அவசியம் இல்லைன்னா சட்டியோட கூட வா. சட்டியோட வரணும். இல்ல சட்டியோட தீச்சட்டியோட வா. நீ சட்டியோட வந்தாலும் புழுப்புன்னு தான் இருக்கும். ஆமா நீங்க எப்படி பாத்துட்டாலும் புழுப்புன்னு தான் இருக்கு. அப்ப பெரிய பூலாந்தி தங்கச்சி பெரிய எந்த தேவி? ஏய் பாய முடியா கையெல்லாம் நீடிக்கிறீங்க. கைய பிடிச்சு உடைச்சு எப்பாயா மலை கர்மா. என்னையா என்னையா நீ எதுக்கு தொடுற என்னைய மலை? ஏன் பெண்களை தொட்டு பேசினாதான் பேச்சு வருமோ? இப்ப தொடாம பேசினா உங்களுக்கு பேச்சு வராதோ? ஆமா நான் நீ தொட்டவனா அப்படியே நீ 3 மாதமா முழுகாம கர்ப்பமாக போற. பெரிய அப்படியே உன் தோல்ல தொட்டவனா அப்படியே தீ சகப்பா இருக்க. இந்த பாருங்க பாய முடுங்க மலை. ஏத்தி பேசிக்காம உங்க சட்டம் உங்க சவடாலுக்கு பேசிக்கிறோம் அப்படிதா? ஆளை மண்டையும் பாருங்க. அதிகமா பேசின பொம்பளைய கட்டலாம் குடும்பம் விளங்குமா? விளங்காது விளங்காது. ஆளு பக்கத்துல வச்சிருக்கேன். ஒரு கோட்டர் ஒண்ணு வாங்கி கொடுத்தோட நிப்பாட்டி வச்சிருக்கேன். சும்மா இல்ல அதிகமா ஆசை. என்ன அதிகமா பேசின பொம்பளையில கட்டினா குடும்பம் விளங்குமான்னு கேட்டேன். அப்படிலாம் கிடையாது. பெண்கள் எங்க அதிகமா பேசிருக்கோம்? நல்லவங்க பெண்கள் என்னைக்குங்க எடுத்து பேசிருக்கோம். பெண்ணுக்கு என்னைக்குமே ஒரு பொறுமை வேணும். சரி இந்த பொறுமை இருக்கு பெண்கள்ட்ட. எல்லாருமே பொறுமைன்றது ஒண்ணு இருக்கு. நீங்க அத சொல்றீங்க. யாரு பொறுமையா இருக்கீங்க? நீ பெண்கள் பொறுமையா இருக்கீங்க. ஆமா உங்க பொறுமையில போட்டுக்கிட்டு பொட்டனாய விட்டுக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்க விட முகரே பருவு பொறுமையா இருக்கலாம். நீ பொறுமையா இருந்து என்னத்த கழிச்ச? அடி சண்டாளி மாலை உன்னை கட்டிக்கிட்டு வந்தோன்னா வாசப்படியில காலை எடுத்து வைக்கிறே இல்லையோ மாமியா மண்டையை போட்டுற. இல்லைன்னா மாமனாரை தூக்கிடுற. நீ பெரிய என்னமோ ராசியான ஆளு மாதிரி அப்படியே தர்த்தனை பிடிச்சு பாருங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. தர்த்தனையா பிடிச்சா அதென்ன? ஏதாவது ஒரு ஏதாவது கெட்டது நடந்தா போதும் உடனே பெண்களை தான் சொல்றது. எதுக்கு எடுத்தாலும் பெண்களே சொல்றது. அது எதுக்கு பெண்களை சொல்றீங்க? இல்ல கேக்குறேன். உன் பேச்சுக்கே வரேன். இந்த தமிழ்நாட்டுல 100% விழுக்காடு எடுத்துக்க. சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து யாராவது ஆம்பளைங்க எந்த புருஷன் மாறாது நிம்மதியா நாங்க பொண்டாட்டி கட்டி சந்தோஷமா இருக்கணும் கை தூக்க சொல்லு.
நான் நாண்டுக்கிட்டு தொங்கிறேன். சந்தோஷமா தான் இருக்காங்க. மயிரை புடுங்குறாங்க. என்ன மயிரை? உன்னைய கட்டிக்கிட்டு வந்த உடனே சீப்பு வேணும், நோப்பு வேணும், மயிர் வேணும், மட்டை வேணும், ஜீரகம் வேணும், சோம்பு வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும் அப்படின்னு போட்டு எல்லாமே வேணும் கேட்டுக்கிட்டு எங்களை பூரா புடுங்கி அப்படியே ரத்தத்தை பூரா உறிஞ்சிடுறேன். இந்த மாதிரி இந்த உலகத்துல நீ பொறுமையா இருக்கின்ற இல்ல, பொறுமை என்ன தெரியுமா? எல்லாரையும் அனுசரிச்சு வாழக்கூடியதான் பொறுமை. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவனே வீட்டுக்குள்ள வந்தவனே மாமனார் மாமியாவுக்கு உங்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கு நான் என்ன பண்ணக்காரியா சமைச்சு போட, உன் தொங்கச்சிக்கும் ஒக்காளுக்கு நான் என்ன வேலைக்காரியா துணி தோவணி துவைச்சு போட, தனி கொடுத்தன வர்றந்தா வா, இல்லைன்னா எங்க ஆத்தாப்ப வீட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு போயிருவேன் அப்படின்னு லூச்சு முட்டை பெறப்பட்டுற. அப்புறம் நாங்க பொறுமையா இருக்கோம், அப்படியே குடும்பத்தை அப்படியே ரெண்டா பொழந்து தள்ளிவிடுன்ற. என்ன வாச்சு பேசுறேன்? இந்த பாருங்க, எங்களை மட்டும் சொல்லாதீங்க. இந்த பாருங்க, இருங்க. ஒரு பொண்டாட்டி ஒரு பிள்ளைய பட கட்டிக்கிட்டு போறீங்க, பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றா? உடனே ஆத்தா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றது. கட்டிக்கிட்டு உங்களை நம்பி வந்தவ தானே நான் பொண்ணு. நான் எங்க அம்மாவே எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து கூட இருந்த எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வரும்போது நீங்க உங்க அம்மா அப்பா விட்டா என்ன தப்பு? நாங்க மட்டும் விட்டுட்டு வரது இல்லையா? உனக்கு ஒரு விஷயம் தெரியல, கூடயே கூட்டிக்கிட்டு வரமா? இப்ப எங்க அம்மா இருக்கு, இப்ப நான் உன்னை கட்டிக்கிட்டு வர்றேன். எங்க அம்மா நீ வர்ற வரையும் எங்க அம்மா எங்க வீட்டுக்கு மகாராணி எங்க ஆத்தா தான். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இருக்கேன், உனக்கு எனக்கும் கல்யாணம் ஒரு பேச்சுக்கு அப்படித்தான் இருக்கும். இருக்கட்டும், இவங்களுக்கு அப்படியே அழகு சொட்டு சொட்டுன்னு இதுல வடியுது, அப்படியே போட்ட பொழந்து கட்டி போடுவாங்க. அப்படியே குஷ்டம் வந்து அப்படியே ஒழுகுது. அடி பீத்தச்சிருக்கி பூரா டோக்கன் போட்டு கீவ்ல நிக்கிறாங்க, நான் போக மாட்டேன். இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உன்னைய கல்யாணம் பண்ற வரையும் எங்க ஆத்தா எங்க வீட்டுக்கு மகாராணி. அதுக்கப்புறம் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் வச்சுக்க, அந்த வீட்டுக்கே நீ தாண்டி மகாராணி. நீ என்னமோ சொல்ற, என்னமோ அப்பனை விட்டு வர்றேன், ஆத்தால விட்டு வர்றேன், தங்கச்சியை விட்டு வர்றேன், இத்தனை விட்டு இழந்து வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வீட்டுக்கே நீ மகாராணியா வர்ற. ஆம்பளை கல்யாணம் பண்றேன் உண்மைதான், ஆனா நீ ஒரு தாய் தகப்பேன் அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பியை விட்டுட்டு மட்டும் வர்ற. ஆனா ஆம்பளை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து பெத்த தாய்க்கு பதில் சொல்ல முடியாம, தகப்பனுக்கு பதில் சொல்ல முடியாம, கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு பதில் சொல்ல முடியாம, அக்கா தங்கச்சி பதில் சொல்ல முடியாம, அடி சண்டாளி மலை உனக்கும் பதில் சொல்ல முடியாம, நீ ஒரு பக்கத்து நொய்யின்னு கேட்க, எங்க ஆத்தா ஒரு பக்கத்து குய்யின்னு குத்த, எங்க அப்பா ஒரு பக்கத்து இப்படி மீசிய முறுக்கிக்கிட்டு வெட்டப்பா முறைக்க, என் அக்கா தங்கச்சி குசு குசுன்னு கக்குசுல உட்காந்து பேச, இப்படிலாம் இத்தனை விஷயத்தையும் நாங்க பார்த்து அப்படியே வம்பாடு விட்டு மாடா உழைச்சு ஓடா செஞ்சு அடியே வெளியில சொல்ல முடியாம ஆம்பளை வர செத்துக்கிட்டு இருக்காண்டி சண்டாளி மகளே. நீ என்ன பொம்பளை தியாகம் பண்ற? ஆம்பளை மாதிரி இந்த உலகத்துல தியாகம் பண்றது யாருமே வர முடியாது. நீ நான் பிள்ளைய பத்தின வச்சுக்க, அடி சண்டாளி 4 கிலோ 5 கிலோ பிள்ளை பிறக்கணும்னு நினைக்காத. சத்தியமா சொல்றேன், உனக்கெல்லாம் பிள்ளை பிறந்தா பெருச்சாளி குஞ்சு மாதிரி தாண்டி பிறக்கும். எனக்கு புள்ள பிறந்து எப்படி இருந்தா உனக்கு நான் பால் டப்பா மாடி கூட இருந்துட்டு போகுது, உனக்கு அவசியமா? என் புருஷன் தான் கவலைப்படணும், நீ எதுக்கு கவலைப்படுற? உனக்கு தேவையா? நீ வரவே வந்து பாத்துட்டு போக வேண்டியதானே, நீ எதுக்கு கவலைப்படுற? நீ பிள்ளை பத்துட்டாலும் புழுப்புன்னு நீ அப்படியே பொழந்து கட்டி போடுவா அப்படியே எங்களை சொல்ற. என்ன பிள்ளை வைக்கிற? நீ என்னையா பேசுற? தமிழ்நாட்டுல யார் பிள்ளை வைக்கிறா? எல்லாருமே தான் பிள்ளை வைக்கிறாங்க, பெண்கள் எல்லாருமே தான் பிள்ளை வைக்கிறாங்க. வைப்பாங்க, பொம்பளை வைக்காம அப்புறம் ஆம்பளை வைப்பான். நானும் பெண்கள். ஆமா, நீங்க எல்லாரும் தான் பிள்ளை வைப்பீங்க. யார் பிள்ளை வைக்கிறா? யாருமே பிள்ளை வைக்கிறது இல்லையா? அப்புறம் தமிழ்நாட்டுல பிள்ளை பக்கிறது என்ன தெரியுமா? முதல்ல என்ன முக்கி பக்கிறதுக்கு பேரு தான் பிள்ளை பக்கிறது. என்னதா சரிதானதா? இப்ப அப்புறம் முக்கியம் நீங்க பிள்ளை பக்கிறீங்க. அப்புறம் நேர மாசம் கர்ப்பிணி ஆனவொன்னா டெலிவரி சமயத்துல ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க, மல்லாக்க பொலக்க படுக்க போட்டு கவைத்த 2 கழிச்சு உள்ள இருக்கிற குழந்தைய உரிய எடுக்கிறாங்க. அப்புறம் நாங்க பிள்ளைய பத்து போட்டோம், அப்படியே மயிரை புடிங்கி போட்டான். எப்படி இருந்தாலும் கிழிச்சு எடுக்கிறது அதுவும் ஒரு வழி தானே. சொல்ல போனா சுகப்பிரசவத்தை விட அறுத்து எடுக்கிற வழி தான் பெரிய வழி. தெரியுமா? அறுத்து எடுக்கிறது ஈஸி, சுகப்பிரசவம் தான் ரொம்ப சிரமம். அதுவே தெரியல உனக்கு பீத்த சிரிக்கி. அறுத்து எடுக்கிறது எப்படி அறுத்து எடுப்பாங்க தெரியும்? எப்படி எடுப்பாங்க? அடியில அறுத்து எடுப்பாங்க. போய் நான் வர மாட்டேன். அதுங்க வா, என்ன சொல்றேன் வா. குனி அடி குனி. என்ன பண்ற? சீச்சி, நான் தப்பான ஆள் தான் கிடையாது. குனி இன்னும் குனி, லேசா குனி. இந்த இருக்குவாரு, இங்க இருக்கா தண்டு தண்டு வடை இருக்கா? ஆமா. இப்படி குனிய வச்சு இதுல ஊசியை குத்துவாங்க. ஆமா. இதுக்கப்புறம் மர மர மரன்னு இந்த இது போறேன். அதானே உண்மைதானே? இங்க வச்சு உங்களை குனிய வச்சு ஊசி போடுவாங்க. என்னங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆமாறீங்க? இல்லன்னு சொல்ல வேண்டியதானே. அதே உனக்கு தெரியாம பேசிக்கிட்டே. நீ போய் ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா. என்ன இதுக்கு நான் போறேன். இங்க குனிய வச்சு ஊசி போடுவாங்க. இது ஊரா மர மர மரன்னு விசுவிசுன்னு இழுத்துறான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன இதை 2 வெட்டி இப்படி துண்டா போட்டாலும் கூட தெரியாது. அந்த மயக்க அந்த மருந்தோட எஃபெக்ட் இருக்கிற வரையும் நீ என்னத்தையும் அறுத்து கிழிச்சாலும் வலி தெரியவே தெரியாது. தையல் போட்டு மறுநாள்ல லேசா சுப்பு சுப்புன்னு தெரிக்கேன். இதுதான் தெரியும், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, எங்க நீ பிள்ளை பாக்குற? நீ வேலை பார்க்கணும்லடி. வேலை பார்க்கல, என்ன வேலை பார்க்கல? ஏய் சண்டாளி, உன்னை கட்டி சண்டாளி சொல்றது தர்த்திரியம் பிடிச்ச மாதிரி முகரே பாரு. முகரே நீ முகரே ஓடுகிற கலிய கட்டி ஓ வாயில என்ன வாயில என்னத்தை ஆடுற? உன்னை கட்டிக்கிட்டு வந்தோம், அரைச்சு போடுங்க. அப்புறம் பாருங்க, கட்டிக்கிட்டு வந்தோம்னா அம்மியில மிளகா அரைச்சா ஓம்டி இது வலிக்கும்ட்டு ஒப்பே மிக்ஸி குடுக்குறேன், மிக்ஸில போட்டுக்கிட்டு அரைக்கிறேன். ஆட்டுக்கல்ல போட்டு மாவாட்டினா உனக்கு குறுக்கெலும்பு ஒடிஞ்சு வரும்ட்டு கிரைண்டர்ல ஓட்டு மாவாட்டுறேன். பாயில விடுத்தா உனக்கு முதுகு வலிக்கும்ட்டு மெத்தையில பொழந்துக்கிட்டு படுத்துடுறேன்.
வளர்த்துக்கிட்டு காலையில 10 மணிக்கு ரிமோட் எடுக்கிற டிவிக்கு முன்னாடி படுத்துக்கிட்டு சீரியல்ல புழுக்கு 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 புழுக்குன்னு மாத்தி அந்த சீரியலா பார்த்தா அந்த குடும்பம் குண்டியத்துக்கிட்டு போயிருது. அப்புறம் என்னமோ பெரிய சாதிச்சது மாதிரி பேசுறேன். சீரி இந்த பாருங்களேன், பெண்கள் நீங்க ஆம்பளைங்க 4 இடத்துக்கு போறீங்க, 4-5 இடத்துக்கு போறீங்க வரீங்க, உங்களுக்கு வெளிய அப்படி இயற்கையா தெரியுறீங்க. பெண்கள் நாங்க அப்படி இருப்போமா? வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குற ஒண்ணுமே நாதி இல்ல. பெண்கள் சொல்ல போனா வீட்டுல பெண்கள் தனியா இருக்காங்க சீரியலே கண்டுபிடிச்சது. யாருமே இல்லாமங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அடி அக்கினி கோத்திரி ராத்திரி எங்கடி இருந்த ராசாத்தி இப்படி பேசுறீங்க சட்டாடி மகளே. அப்படியே பொம்பளை ஊரா 4 செவத்துக்குள்ள மூடிக்கிட்டு அடைச்சுக்கிட்டு கிடக்குறீங்களா? அடி சண்டாளி. பெண்களுக்கு என்னைக்கு ஸ்கூட்டி வந்துச்சோ நீங்க பஞ்சா பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆம்பளை கூட வேகமா ஓட்டுறானோ இல்லையா அந்த பைபாஸ் ரோட்ல, பொம்பளைங்க அப்படியே டாப்பு இப்புலாம் அந்த இது இருக்கு பாரு, டாப்பு தெரியுமா? இது லெக்கின்ஸ் இருக்கு பத்தியா? லெக்கின்ஸ் இப்படி தூக்கிறது முன்னாடி, இந்த குண்டி இங்கிட்டு பின்னாடி பிதுங்கிட்டு வந்து சண்டாளி ஓ இந்த குண்டி பின்னாடி பிதுங்கிட்டு வரும்போது பின்னாடி வண்டியை ஓட்டிட்டு வரவே ஓ ரோட்டை பார்த்து ஓட்டுவானா உன் குண்டியை பார்த்து ஓட்டுவானா? அடி மான கட்டவள இரியா. சொல்ல போனா உண்மையாலுமே நானும் இப்ப புதுசா ஸ்கூட்டி வாங்கினேன், ஒரு ஐயா மேல கொண்டு போய் விட்டுப்புட்டேன். அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வயசு எத்தனை உனக்கு? லைசென்ஸ் எடுத்துட்டியா? இல்ல உனக்கு கொடுக்க மாட்டாரு. ஆர்டிஓ போலீஸ் இருக்காரா? போலீஸ் இருக்காரா? ஐயோ போலீஸ்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அவர் கேஸ் நடத்தனதே கேஸ் பாப்பாரு. ஆர்டிஓ ஆபீசர் உனக்கு வந்து லைசென்ஸ் கொடுக்க மாட்டாரு. ஏன் கேளு, உனக்கு கால் மயிர்ல கூட எட்டாது. உனக்கு எப்படி லைசென்ஸ் கொடுப்பார்? நான் எப்படியோ ஓட்டிட்டு போறேன், ஹீல்ஸ் செப்பல் கூட வச்சு போட்டுருவேன். உனக்கு இது வலிக்குதா? போயா பேசாத. என்ன வலிக்குது இழுக்கின்னு பேசுறீங்க? என்ன பேச்சா பேசுறேன்? அப்புறம் என்ன பேசுறேன்? நீ இவங்க பேசுறல பேச்சா தரலையா? சண்டாளி சிரிக்கி அந்த சிரிக்கி இந்த சிரிக்கி இவங்க பேச தொடாதே அம்மா அமைக்க அமைக்க பாத்து. நாலு கட்ட ஒரே பாரு. அல ஜம்முன்னு இருக்காடா சண்டாளி மகன். ஏய் எத்த தண்ணி என்னதுயா எத்த தண்ணி? சொல்லி விடு சொல்லி தர. அம்மா எத்த தண்ணிடா. ஆளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கடா. ஆஹா சும்மாரியா வரவங்களாம் டெய்லி இதை கண்ணு வச்சுட்டு போயிருவேன். எல்லாம் சுருங்கி போச்சு. குண்டி வருத்தல கட்டணும்னா குடும்பத்துக்கு ஆகாதடா சண்டாளைகளா. சரி அது இருக்கட்டும், அவர் போட்டு விட சொல்றாரு உன்னைய. சரி போட சொல்றாரு. உனக்கு எனக்கும் சொத்து தகரலாம் இல்ல? உனக்கு எனக்கு வாக்காரப்பு சண்டையா? இல்லையே. இல்ல உனக்கு எனக்கும் குடுக்கல் வாங்கலாம்? இல்லையே. இல்ல நீ என் பொண்டாட்டியா? இல்ல. உன்னைய வச்சிருக்கணும்? இல்ல. ஏன் அழுகுறீங்க? இந்த இடத்துல என்ன பண்ற? வியாபாரம் பண்ற. என்னையா வரும்? இழந்த பழம். இதுவா? ஆமா இதுவால முதவே. இழந்த பழமா? ஆமாயா. உன் பழத்துல எனக்கு சின்ன டவுட். என்ன டவுட்? உன் இழந்த பழம் நல்ல டெம்பரா இருக்குமா இல்ல குலக்குலன்னு இருக்கும்? டெம்பரா இருக்கும். பெல்ட் வாங்கி கட்டி விட்டு டெம்பரா இருக்குன்ற ஒரிஜினல் தாங்க. உன் பழம் மரத்துல இருந்து இயற்கையா பழத்து வருது, அதுல அரைக்கையில பிடுங்கி புகை முட்டி வச்சு பூத்து பூத்துன்னு அடிக்கிறாங்க. சிச்சே இயற்கையா பறிச்சு வரும். எங்க இந்த தமிழ்நாட்டுல இயற்கையா பழுக்கிற பழம் இருக்கா? இருக்கே. அது இல்லம்மா அம்மா. கொய்யா மரம் ஒட்டு மரம், மாமரம் ஒட்டு மரம், நெல்லி மரம் ஒட்டு மரம், கத்திரிக்காயில விதை இல்ல, பச்சை மிளகாயில விதை இல்ல, தக்காளி பழத்துலயும் விதை இல்ல, திராட்சை பழத்துல கொட்டை இல்ல, கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல, எங்க ஐயாவுக்கும் கொட்டை இல்ல, உங்க ஐயாவுக்கும் கொட்டை இல்ல. ஊசியை பூரா போட்டு கொட்டையை பூரா உருகிட்டாங்கடி. என்ன பண்ண போறாங்க அதை வச்சு? இன்னும் கொஞ்ச காலத்துல நீ 4-5 வருஷம் சென்று ஆம்பளை பிள்ளை பத்தினா விதரே இல்லாம பிள்ளை வர தடவிட்டு தெரிவாங்க. பூரா மரபணு சோதனை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சாப்பிடுறது பூரா விஷத்தை சாப்பிட்டு இருக்காங்க. சரி சரிங்க. உன் இழந்த பழம் வந்து பிடியா குத்தா உலக்கா? உலக்கு கணக்கு. ஆச்சா. எஸ். ஒரு உலக்குக்கு எவ்வளவு வாங்குற? ஒரு உலக்கு 500 ரூபா. ஓ போத் படா ரேட். ஓ மை காட். ஐயோ இந்த ரேட்டுக்கு நாங்க ஆல் ரவுண்ட் சாமனை வித்துவிட்டு நாங்க கையாட்டில பிச்சையா எடுக்க சொல்றோம். சண்டாளி டேய் உனக்கு 500 ரூபாய் அதிகம். அப்புறம் மிருதங்கன் சரவணன் தம்பிகிட்ட கேட்டு பாரு, காரைக்குடியில பார்வதினு ஒண்ணு இருக்கு. அது வெறும் ஒரு கடலை முட்டாய் தான். 5 ரூபாய்க்கு கொக்கச்சு வாங்கி கொடுத்தா போதும், சோழியை முடிச்சு போடலாம். ஒவ்வொரு பழமும் இத்த தண்டி 4 கட்டே வித்து விட்டேன் தெரியுமா? 4 கட்டே வித்துருக்கேன். 3 கட்டை புதுசா என்கிட்ட ரெடிமேட் பண்ணி வச்சிருக்கேன். சரி சொல்லுங்க. இருக்கட்டும், கொஞ்சம் குறைச்சு போட்டுக்குவே. ஒரு 200 ரூபா. ஓவரா இருக்கா? ஆமா 100 ரூபா. ஏய் எனக்கிட்ட அதிகமா கேட்க என்னையா பண்ற? நீ காசு எடுக்கிற மாதிரி தெரியல. இல்ல காசு இல்லடா, காசு உள்ள ஓட்டி அடியில போய். சரி 50 ரூபா. இன்னும் குறைச்சுக்க. 30 ரூபா. இந்த சில்லற காசு வர மாட்டேங்குது, உன் கையை விடு. நீ காசு எடுக்கிற மாதிரி தெரியல, என்னமோ போட்டு பேசஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இருக்கட்டும். ஓ யாரத்துக்கு சொல்லு பாப்பா. சொல்லட்டுமா? இழந்த பழம் இழந்த பழம் புடிச்ச கச்ச வந்த பழம், இது தேனாக்கு இனிக்கும் பழம், இது ஒரு வாக்கு பழம், இது இலக்கிட்டு வசந்த பழம், இது தனியோ பேருக்கு எழுத பழம். பாத்தியா எடுத்து பார்த்து செய்யல எங்கம்மா செய்த பாத்தியா கைக்கு எடுக்கமா அடக்கமா வாட்டமா வாட்டமா
நான் இதுல ஏறி குளுக்கட்டுமா பாட்டு படிக்கும் ஏக்கா எந்திரிச்சு போற நீ வாட்டுக்கு உட்கார்ந்து நாடகத்தை பார்க்காம இருக்கட்டும் இருக்கட்டும் போறது போறக்கா ஒரு 4 பேரையாவது கிளப்பிட்டு போக்கா சரி இருக்கட்டும் இப்ப தாண்டா லேசா தெளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னது இல்ல சாப்பிட்டது கொஞ்சம் ஜீரணமாயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் கலகலன்னு இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல நான் வந்தோன்னா அப்படியே இந்த இடையில மினி ஓட்டம் ஓடி இருக்கும் போல எதுவும் மினி அடி இருப்பா நீ போடு ஓடுன்னு சொல்லு சத்து இருந்தாலும் ஓட முடியும் நீ உனக்கு இன்னும் டெம்பர் குறையாம இருக்கு ஆமா நீ போட்ட கட்டிங்க்கு டெம்பர் இருக்கு அதுக்கப்புறம் கவுட்டுக்குள்ள தலையை கொடுத்து படுத்துருவேன் எனக்கு தெரியாதா என் மகன்னு ஆலமரம் ஆமா என்ன பண்ண போற உன் ஆர்வம் எனக்கு புரியுது அவசரப்படாத பொறுமையா அவசரப்படாத ஏய் செம்ம பிகர்றா வாழ்ந்தா இவளோட ஒரு நாளாவது வாழணும்டா இல்லன்னா என்ன பண்ணுவ இல்லைன்னா கட்டுறேன் இதை பிடிச்சுக்கிட்டு என்ன பொருட்டு பொருட்டு கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு கொண்டா மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு சுதாரிக்கிற லேசா டச் ஆயிருந்துச்சுன்னா அண்ணன் கத்துனது பச்சை பார்வை தீராதடி பச்சை பார்வை தீராதடி பச்சை குடி மாறாதடி அப்போது பார்த்த புள்ள அடையாளம் பெரிய அடையாளம் பெரிய விட்டு
பணியாரத்தை சுடுக்க. என்ன டார்லிங்? பணியாரம் சொன்னனே, நீ ஆப்பம் நீயே. பழையஞ்சி குடிக்கலையா? சொல்லுங்க. சரி நீ பேசுப்பா, நீ ஜாலியா இரு. உன்னை யாரும் சொன்னமா? சரி நான் பணியாரம் சொன்னனே, நீ ஆப்பம் நீயே. பையாசியில காடி இருக்கா? புல்லா இருக்கா? எனக்கும் புல்லா இருக்கு. ஆணில எனக்கும் புல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆடியில புல்லா இருக்கா? எனக்கும் புல்லா. ஆஹா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு. ஒரு தடவை செய்யணும் செய்யணும். ஆவணி புல்லா இருக்கா? என்ன இப்படி நெஞ்சில எனக்கு கடுப்பா இருக்குடா. சரி இருக்கடா, அந்த ஆடி ஆவணி எல்லாம் முடியும் போது ஆவணி புல்லாயிரும். சரி 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 சொல்லுங்க. உன்கிட்ட ஆப்பம் தொலை ஆப்பமா தொலை இல்லாத ஆப்பமா? தொலை இல்லாத ஆப்பம். தொலை இல்லாத ஆப்பமா? ஆப்பம் இப்படி இருக்குமா? ஆமா அப்படிதான் இருக்கணும். கரெக்ட் தம்பி, பிள்ளை சரியா சொல்லுது. அவனுக்கு தெரியும் ஆப்பம் இப்படி இருக்கு, அவனுக்கு தெரியும். ஏன்கள் படுக்க போட்டு இப்படி கையை தடவணும்னா முக்கு தட்டணும், இல்லைன்னா அது சீக்கு முண்டைன்னு அர்த்தம். சரி ஆப்ப வேணா உன்கிட்ட முட்டை பணியாரத்தை தரியா? பணியாரம் சுட்டு தருக, பணியாரம் சுட்டு தருக. பஞ்சு முட்டா சேல கட்டி பட்டு வண்டு ரவிக்க போட்டு, பஞ்சு முட்டா சேல கட்டி பட்டு வண்டு ரவிக்க போட்டு, கஞ்சி கொண்டு போக பல குளஞ்சுவாரியா. I love you. காதல். உன்னை காதல். காதல்னா என்னது? காதல் தெரியாது? தெரியாது. கிட்ட வா. கிட்ட தான் காதல் வருமா? பக்கத்துல வா. க்ளோஸ் வா. ஓயாம போட முடியாது. நீ ரொம்ப துடிக்கிற. அரிதண்ணி. சொல்லுங்க. யாரு கூப்பிட்டாலும் இப்படித்தான் போவியா? ஒன்று நான் அப்பயே வராம தான இருந்தேன். சரி வா. அரிதண்ணி. என்னை பிடிச்சிருக்கா? என்ன அரிகரண்டியா? அரிகரண்டி. அரிகரண்டி இல்லப்பா. அவர் கரெக்டா தான் சொல்றாரு. என்னைய விட்டுட்டு வேற வேண்டியும் ஜம்மனி போயிருவியா? போனாலும் போவேன். அவரே சொல்லிட்டாரு. அந்த விசில் அடிக்கிறாரே மீசக்காரர், அவர் பின்னாடி போயிருவியோ? அங்கெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா அவர் புருட்டுன்னு அடிக்கும் போதே உனக்கு குஷி தாங்க முடியல. குண்டிய அப்படிலாம் கிடையாது. அப்படியா? அப்படிலாம் கிடையாது. நான் போனாலும் போவேன் தான் சொன்னா, அவர் கூட போக மாட்டேன். சொல்லுங்க. கண்ணகி சிலையை ஏன்டா இடிச்சாங்கன்னு இப்பதான் எனக்கு தோணுது. மெரினா பீச்ல இவ பிறந்துட்டு அப்புறம் கண்ணகி சிலையை வச்சா கண்ணகிக்கு மரியாதை இருக்காது. இடவா சும்மா வா. ஒரு மயிரும் கொண்டு போறது இல்ல. இந்த தோல் டொம்பரா இருக்கிறவன் தான் 10 பேர் ரவுண்டு பிடிச்சி சுத்துவேன். இது சுருங்கிருச்சு. உன்னைய வக்க மக்களை மனப்பாறையில முறுக்கு வைக்க கூட கூப்பிட மாட்டாங்க. ஆமா பாரு எப்படி உட்காந்துக்காரு. என் காதலை சொல்லுகிறேன். சொல்லுங்க. ஹலோ வசந்தராதா சுமந்த ரோஜா, என் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம், என் தாகங்கள் தீர்ந்திட நீ பிறந்தாயோ. சுமந்த ரோஜா, என் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம், என் தாகங்கள்
பிறந்தாயோ வசந்தராஜா ஏன் சுமந்த ரோஜா சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீயே பெண்ணே என் சொர்க்கமே பொய் பொய் என் சொர்க்கம் நீயே பெண்ணே சூடிய பூச்சாரம் ஆனவில்தானோ ஓ வசந்தராஜா ஏன் குமரோஜா இதழ் நீரை தூவு மேகமே இதழ் நீரை தூவு மன்மத கோவிலில் பாலபிஷேகம் வசந்தராஜா ஏன் சுமந்த ரோஜா என் தேகம் உன் தேசம் நானும் சந்தோஷம் என்ற கங்கம் தீர்ந்திட நீ பிறந்தாயோ ஓ வசந்தராஜா ஏன் சுமந்த ரோஜா உங்களோட காதல் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, என்னோட காதல ஜேஜிபி ஆபரேட்டர் ராஜீவ் காந்தி கேரளாவை சேர்ந்த அன்பு அண்ணன் ஜேஜிபி ஆபரேட்டர் ராஜீவ் காந்தி கேரளா அன்பு உள்ளத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் எனக்காக 101 ரூபாய் அன்பில் பிடித்து பெருமித்துள்ளார்கள். ஜேஜிபி ஆபரேட்டர் ராஜீவ் காந்தி கேரளா அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். எனக்காக கைதட்டிய ரசிகர்களுக்கு நன்றி. எனக்காக கைதட்டாமல் அமைதியாக உட்கார்ந்துருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நன்றி. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படித்தான் இருக்கு. கூறுமுன் காதலை என்னோட காதல் எடுத்து சொல்லவா? ஓடுற தங்க செல்லக்குட்டி காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மயிலாக்கு என்ன பின்னதையா காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா காத்தாடும் மயிலாக்கு என்ன பின்னதையா ஓ முகத்தை பார்க்கையில் ஏ முகத்தை நான் மறந்தேன் காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி காத்தாடும் மயிலாக்கு
இல்ல விலை கொடுத்து வாங்கிட. கர்மா வாயில துப்புனாப்ல மூஞ்சில துப்பாச்சு. இப்படிலாம் காதல் பண்ணி நிறைய விரட்டு துப்பு வாங்க வேண்டியதா இருக்கு. போறா போவானா பொம்பளை பிள்ளையா இல்ல என்னையா சொரியிற? ஆமா, அதை கட்டி பிடிச்சேன். அது என்னும் தெரியல, அரிசுரங்க மாதிரி ஒட்டிக்கிருச்சுரா. என்னப்பு? ஆமா, அரிசரங்கு நீ சொரிஞ்சு விட்டுப்பா. வேக்குரு முன்னு குத்துது. இருக்கட்டும், போயிட்டு போறா. இவ போனதுனால நீ எதுவும் மருந்த குடிச்சிடாதனே. நீ காதல் பண்ணதுக்கு அவர் எதுக்குப்பா மருந்த குடிக்கணும்? போயிட்டு போறா. ஆமாப்பா, நான் குடிக்கிறேன். இங்க வந்ததுக்கு நான் குடிக்கிறேன், மருந்த குடிக்கிறேன். இருக்கட்டும், போயிட்டு போறா. பொம்பளைய நம்பினவன் ஓட்டாண்டி, புத்திசாலி பழைய பாட்டு போட்டாண்டி. என்னப்பா? வெம்புவாள் அப்படியா? கண்ண திறந்தாவா? என் கண்ணை திறக்கிறதுக்கு யாரும் இல்லையே சாமி. வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்த அழுவாள் என்பதும் பொய்யே, தன்பலம் தென்பால் என்பது பொய்யே, தன்னுடன் சாகிறேன் என்பான் பொய்யே. நஞ்சிலின் கொடிவெல்ல நம்பி கேட்டுக்கிறங்க. நஞ்சிலின் கொடிவெல்ல நம்பி நடுத்தரவுல நாயப்பட கேவலமா நிக்கிறமே. அப்பா பாரு, இந்த வசனம் பேசணும்னா 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுப்பாரு. பாரு, சாகரேன் சொன்னவளே காசு இல்லைன்ட்டாரு. ஒருபடி சாம சொத்த தின்னவளே, என் கூட சாகரேன் சொன்னவளே, என் கோமணத்தை வித்துக்கிட்டு அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளே. போயிட்டு போறா. அவ புருஷன் கூட போகாம அப்புறம் ஊர்ல உள்ள புருஷனோட போவா. போயிட்டு போறா. ஆமா, அன்பு ரசிகர்கள், அன்பு அண்ணன் அவர்கள் கண்ணத்திறந்தா ஒளியிலே பாடலை பாடும்படி 21 ரூபாய் அன்பளிப்பு பெருமிடுத்துள்ளார்கள். கண்டிப்பாக பாடுகிறேன். ஆமா, இந்த பாடல் முடிந்தவுடன் இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க உங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம சிறுபாடு காசை சேர்த்து வச்சிருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். அதுல தலைக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து நீங்க அன்பளிப்பு தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த சண்டால நீங்களையே குருண மருந்தை குடிக்க போல தோணும். எதுல கொடுப்பாங்க? கண்ணை திறந்த வழியில கீந்திட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்தா ஒளிகளே காலை எடுத்த நடவலே உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளிகளே காலை எடுத்தா நடவலே உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண துறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. உன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ளம் போக அழுதனே, நினைச்சு வாழ்ந்தனே உள்ளம் போக அழுதனே, உன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ளம் போக அழுதனே. கண்ணா கண்ணா ஆசை கண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா? நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு தொல்லையா? கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. காதல் வந்தது எனக்கு, காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்தது எனக்கு, காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது பின்னாலே. நம்ம ஜாதி மதம் பார்த்து நாம பழகல, அந்த சங்கதியும் நமக்கு ஒண்ணு பெருசலே.
கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவண்டு உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் வலு வச்சு ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன். ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்ட பாடுறேன். ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன். உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி நான் உன்னை நினைச்சு வாடுறேன் ராசாத்தி. உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்ல தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்ல. வாழா உன்னோடு மட்டுமே வாழுவேன் இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். கண்ண திறந்தா ஒளி இல்லை காலை எடுத்தா நடவண்டு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. போயிட்டு வரேன். ஏமாமா இவ்வளவு சோகமா போற? ₹10 கொடுத்ததையும் புடிங்கிட்டார் அந்த ஆள். கொடுத்த காசையும் பிடிக்கிட்டார. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்ற தென்றல் வரு வெறுத்திடுவான். மண்குடிசை வாசல் என்றார் தென்றல் வரு வெறுத்திடுவான். மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுவான். உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பணியும் இல்லை வசித்தவன் மேல் பாவம் இல்லை. படைத்தவன் மேல் பணியும் இல்லை வசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்துக் கொண்டால் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். மலர்மான மான நிலமான மான ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்றோர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்றார்.
மணி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். போது பொது வேடுவை வாழ்கின்ற பேரை மாற்றிடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக